தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இன்னீசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களிடத்துல ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்பார்க்காக அப்படி வந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக ரொம்ப எல்லாருக்கும், உங்களுக்கு எதுக்கு இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பார்த்து, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களால திக்குமுக்காடாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா நிறைவாக அவங்கள வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழ வேண்டிய ஸ்பார்க் என்ன? ஸ்பார்க்னால் உங்களுக்கு புரியும், ஒரு என்னதான் அந்த இடம் ரொம்ப ப்ராப்பராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா, அதுதான் ஒரு சின்ன நெருப்புங்கிறது, ஒரு சின்ன தீக்குச்சியில் வர ஸ்பார்க்கு அந்த இடத்தோட சூழ்நிலையே மாற்றிடும். அப்போது நம்மளுக்குள்ளே இப்போது நல்ல விதமாக ஒரு ஸ்பார்க் எழுந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அது மாற்ற போகுது. இல்லை இப்போ நம்ம சொல்கிற நெருப்பு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தவே நாஸ்தி பண்ணிடும். ஸோ நமக்குள்ளே எழ வேண்டிய ஸ்பார்க்கு நம்மளை நிறைவானதாக மாற்றப்போதா இல்லை நம்முடைய அழிவுக்கானதாக மாற்றப்போதா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இன்னைக்கு நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம், அது நமக்கு எவ்வளோ தூரம் ஆப்டாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். ஸோ நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாத்துமே நமக்கு கிளிக் ஆகிடணும், எல்லாத்துலேயும் நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிடணும், நம்ம சோர்ந்து போகக்கூடாது, எல்லாத்துக்கும் நமக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணணும். இது எல்லாமே தான் நம்ம என்னுடைய ஆசை. அப்படி தானே? அப்படி ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிற மகாபெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்பார்க்கு நல்ல விதமான ஸ்பார்க்காக இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, ஒரு சோர்வு வந்தது அப்படின்னா அந்த சோர்வை நெகட்டிவான பாதையில் கொண்டு போய் அதை அழிவுக்கு கொண்டு போய் தள்ளாமல், ஒரு சோர்வு வருது அப்படின்னா இந்த சோர்வை பூஸ்டப் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் நார்மலாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணி உங்களை இன்னும் ஹெல்த்தியாக வச்சுக்கிடணுங்கிறது தெரியாது தானே குட்டீஸ்? ஒருவேளை ஒரு சோர்வு வந்தது அப்படின்னா நம்ம இன்னும் பூஸ்டப் ஆகணும்னு நிறைய நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெல்த்தியானதை சாப்பிடுவீங்க, ஹெல்த்தியானதை எடுத்துக்கிட்டு நிறையா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒர்க் அவுட் பண்ணி உங்களை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நீங்களே பண்ணலனாலும் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா நம்மளோட டாக்டர்ஸ் அட்வைஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை எப்படியாவது ஹெல்த்தி ஆக்குறதுக்கு இன்னும் அதிகமான விஷயங்களை நமக்கு கொடுத்து சாப்பிட கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, பூஸ்டப் பண்ணுவாங்க. ஒரு நம்மளுடைய உடம்புல ஒரு ஹெல்த்தி வேணும் அப்படின்னா அதுக்கே நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம்ல. அப்போ நம்ம சோர்ந்து போகிறப்போ நம்ம பூஸ்டப் ஆகிறதுக்கு பாசிட்டிவான விஷயங்களை உள்ள கொண்டுட்டு வர்றோமா, இல்லை நம்ம இன்னும் சோர்ந்து போய் நம்ம அடிமட்டத்துக்கு போகிறதுக்கு நெகட்டிவான விஷயங்களை உள்ள கொண்டுட்டு வர்றோமா? இது ரெண்டுமே நம்ம கையில் தான் குட்டீஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல் பார்த்தீங்களா, என்னுடைய பலவீன நேரத்தில் நான் உலகப்புறமாக தேடி ஓடுனேன் அப்படின்னா என்னை அது நெகட்டிவாக தான் போய் என்னை தள்ளும். ஆனால் நீங்கள் எனக்கு பலனாக இருங்க, நீங்கள் என்ன ஒரு நிழல் போல் என்னை வழி நின்று காத்துக்கோங்கன்னு நம்ம ஒரு பாசிட்டிவாக அவரை உள்ளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோர்வுக்கு இன்னும் பல மடங்கு பூஸ்டப் ஆக்குற மாதிரி அவரை நிறைவான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ
இதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படிதான். ஒரு நிழல் அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன் பின்னாடி நிழல் வரக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் நம்மளுடைய நிழல் நம்ம கூட தான் இருக்கும். அப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு விஷயமா நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது யாராலையும் தடுக்க முடியாதுப்பா, நான் நினச்சா கூட முடியாதுப்பா. அந்த அளவுக்கு நம்ம அவரை என்ன பண்ணிக்கிடணும், நம்ம உள்வாங்கிக்கிடணும். அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு இருக்கணும். ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது தான் ஆதியாகமம் 21:22 படியா நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு இந்த நாளில் அவங்க எல்லாரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ அவரை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அன்புக்குரியவரா, தவிர்க்க முடியாத ஒரு உறவாக நீங்கள் லைஃப்பில் ஏற்றுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் என்ன பண்ணுவார், உங்கள் கூட இருப்பார். ஸோ அதுக்காக என்னால் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட நீர் எங்களுக்கு எல்லாமா இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் கூட எங்களுக்குள்ளே எழுந்த ஸ்பார்க் எங்களை தவறான வழியில் கூட்டு போனதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். இப்பையும் கூட எங்களுடைய நல்ல வழியில் நடத்துவதற்கு நாங்கள் உங்களை இறுக பற்றி பிடிக்க உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.